மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி நாடார் மகாஜன சங்கம் 72ஆம் ஆண்டு மாநில மாநாட்டிற்கு கலந்து கொண்டு சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக பேசி அமர்ந்திருக்கின்ற நாடார் மகாஜனத்தினுடைய பொதுச் செயலாளர், என்னுடைய அருமை நண்பர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு ஜி கரிகோல்ராஜ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் திரு VSB குருசாமி வெள்ளையன் அவர்களே, பொருளாளர் ACC பாண்டியன் அவர்களே, செயலாளர் AVS மாரிமுத்து அவர்களே, செயலாளர் ஐசக் முத்துராஜ் அவர்களே, செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் திரு ராஜமோகன் அவர்களே, செயலாளர் சந்தோஷ் பாண்டியன் அவர்களே, பொருளாளர் பழனியப்பன் அவர்களே, காலையிலேயே கொடியேற்றி துவக்கி வைத்த VSB குருசாமி வெள்ளையன் அவர்களுக்கும் மற்றும் மாநாடு திறந்திருக்கின்ற திறப்பு விழா கண்ட திரு ஜெயமுருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, துணை பொதுச்செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே, திரு RB உதயகுமார் அவர்களே, திரு VV ராஜன் செல்லப்பா அவர்களே மற்றும் கடம்பூர் ராஜ் அவர்களே, திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, திரு டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு SP சண்முகநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மில்லர் அவர்களே, முன்னாள் MP பெருமாள் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் பாண்டியராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறிவிச்சர் ராஜ் சத்யன் அவர்களே, முனியசாமி அவர்களே, ராமர் அவர்களே, கிருஷ்ணராதாகிருஷ்ணன் அவர்களே, சின்னத்துறை அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்பராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அங்கத்தினர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாடே மதுரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. நாடார் சமுதாய மக்கள் அனைவரும் இங்கே குழும்பி இந்த மக்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவ வேண்டும் என்ற கருத்தரங்கை இந்த மாநாட்டின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த மாநாடு செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த நாடார் மக்கள் அத்தனை பேருமே மதுரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 1910ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உரையாடலில் மரியாதைக்குரிய ரத்னசாமி நாடார் அவர்கள் தலைமையில் நாடார் மகாஜன சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள 450 நாடார் சமுதாய தலைவர்கள் ஒன்று கூடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடார் மகாஜன சங்கம் 113 ஆண்டுகளை கடந்து சமுதாயத்திற்கு சிறப்பான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. 113 ஆண்டுகள் இந்த நாடார் சமுதாய மக்களுக்காக இந்த நாடார் மகாஜன சங்கம் தன்னுடைய பணியை வேகமாக துரிதமாக அவருடைய வாழ்விற்கு ஏற்றத்திற்கு இன்றைக்கு அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாடார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள், உழைத்து ஏற்றம் பெறக்கூடிய என்று சொன்னால் அவர்களை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சிறு கடை வைப்பார்கள், அவருடைய திறமை உழைப்பு ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சொந்தக்காரராக பல பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பழகிக் கொண்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு உழைப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள். அதே போல இன்றைக்கு சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகள் அரசால் அமைப்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது நாடார் இனத்தவர்கள். பண்டை காலத்தில்
வியாபாரம் செய்ய செல்லும் இடங்களில் தங்களது மாட்டு வண்டிகள் இளைப்பாறவும் அங்கிருந்து வண்டிகள் செல்வதற்கு வண்டிப்பேட்டைகள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அந்த வண்டிப்பேட்டை தான் பின்னாளில் தொழிற்பேட்டையாக உருமாறியது. எனவே இன்றைக்கு தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் வழங்கியது இந்த நாடார் சமுதாய மக்கள் தான். அதே போல நாடார் இன மக்கள் உழைப்புக்கு மட்டுமல்ல ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டுவார்கள். தங்களது வருமானத்தில் ஒரு பகுதியை மாதம் மாதம் ஒதுக்கி அவற்றை நாடார் மகமை சங்கங்கள் என்ற பெயரில் கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் சமூக பணிகளுக்கும் செலவிடும் பழக்கம் கொண்டவர்கள். தமிழகத்தில் அனைத்து நகர்களிலும் நாடார் இனத்தின் பெருமையை சொல்லும் மகமை சங்கங்கள் என்றும் உறவின் முறை சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள், திருமண மண்டபங்கள் ஆகியவை இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட நற்பணிகளை ஈடுபடுவது இந்த சமுதாய மக்கள் தான். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதில் ஒன்று இன்று நாம் கூடியிருக்கும் கர்ம வீரர் காமராஜர் அவரது பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்லூரி வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி என்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன். இன்று தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் வியாபார தலமாக விளங்க மிக முக்கியமான பகுதி பாண்டி பஜார். இது நாடார் குல பிரமுகரான WP சவுந்தரபாண்டி நாடார் அவர்களது பெயரை தாங்கியது. இவர்தான் நாடார்களின் எழுச்சிக்கு மிகவும் உத்வேகம் அளித்தவர் என்று சொன்னால் அது வரலாறு. தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருப்பது முல்லை பெரியார் அணை. அந்த முல்லை பெரியார் அணை தமிழருக்கு சொந்தமானது என்று அன்றே பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணி அவர்கள். அவரும் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாடார் என்பது உலகில் அனைவரும் நினைவிற்கு வருவர் பெருந்தலைவர் காமராஜர். நாடார் என்று சொன்னாலே பெருந்தலைவர் காமராஜர் தான் நினைவுக்கு வரும். ஏழை எளியவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்தார். எனவே அவரை ஏழை பங்காளன் என்றும் கர்ம வீரர் என்றும் தமிழக மக்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார். மற்ற எல்லோரையும் விட காமராஜர்களை பற்றி பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அதிக உரிமை உண்டு என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற சிறுமதியுடன் அன்றைய அரசாங்கம், இது பொதுவாக இருக்கின்ற காரணத்திலே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அன்றைக்கு அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று உங்களுக்கு தெரியும். ஒன்றியக்குழு தலைவர் எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆகவே இது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள், நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இதை மாற்ற வேண்டும் என்று. இதை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி பீடத்திலே வந்தவுடனே பெருந்தலைவர் என்று சொன்னால் மறைந்த ஐயா காமராஜருக்கு தான் அந்த உரிமை உண்டு. ஆதலால் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்பதை மாற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்று பெயரை சூட்டினார். பெருந்தலைவர் என்று சொன்னால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும். ஆகவே அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அதே போல தங்களை சார்ந்தவர்கள் எவரேனும் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்த நேரங்களில் அவளை கைவிட்டு விடாமல் சமுதாய பெருமக்கள் நிதி அமைப்போடு நஷ்டமடைந்தவர்கள் மீண்டும் தொழில் துவங்க பழைய நிலையை அடைய உதவி செய்து தான் அவருடைய நல்ல மனப்பான்மை இந்த மக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றது. சாமானிய மக்களும் தமிழை எளிமையாக கற்க வேண்டுவதற்காக தினத்தந்தி நாளிதழை ஆரம்பித்த தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்களது மறைவிற்கு சென்னை எக்மோரில் அவரது நினைவை போற்றும் வகையில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னாருக்கு முழு உருவச் சிலையை திறந்து வைத்தார்கள். சாலை பணிகளுக்காக அகற்றப்பட்டிருந்த அந்த சிலையை மீண்டும் புதுப்பித்து அழகுபடுத்தியது அம்மாவுடைய அரசு என்பதையும் நேரத்தில் நினைவுபடுத்த கடமை. நாடாருக்குள் முக்கிய தொழில் வியாபாரம். அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் நாடார் இன மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெர்கண்டைல் வங்கி துவங்கப்பட்டது. எனக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முகநாதன் அழகாக பேசினார். இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள். அத்தகைய பெருமைக்குரிய மெர்கண்டைல் வங்கியை கபலீகரம் செய்ய சில இயக்கங்கள் முற்பட்டது. வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள்
தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி ஏப்பமிட பார்த்தார்கள். அச்சமயத்தில் நாடார் பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம். தங்களது உழைப்பால் உருவாக்கிய மெர்கண்டைல் வங்கி மீட்பதற்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மாலை முரசு அதிபரும் மெர்கண்டைல் வங்கி மீட்பு குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்டெடுக்க வேண்டுகோள் வைத்தார்கள். இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதியமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு. சென்னை அடையாறு காந்திநகர் 4வது மெயின் ரோடுக்கு ராமச்சந்திர ஆதித்யநாத் மறைவிற்கு பின் நாடார் சங்க பிரமுன் கோரிக்கையினை ஏற்று ராமச்சந்திர ஆதித்யநாத் சாலை இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் அதிமுக அரசாங்க தலைவர் முன்னாள் ஒலிம்பிக் சங்க தலைவரும் சென்னையின் ஷெரீஃபான திரு சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் மறைந்தபின் அவருக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று நான் முதல்வராக இருந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நாடார் மகாஜன மக்களும் கோரிக்கை வைத்தார்கள். நாடார் இன பெருமக்கள் என்னை நேரில் கோரிக்கை வைத்தனர். அதை ஏற்று உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து திருச்செந்தூரில் மறைந்த சிவந்த ஆதித்யநாத் அவர்களுக்கு முழு வெண்கல உருவச்சுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து அதை நானே நேரில் வந்து திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்த பெருமையும் அம்மாவுடைய அரசைத்தான் சேரும். இத்தகைய புகழ்மிக்க தலைவர் வழியில் இன்று நாடார் மகாஜன சங்கம் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி கரிக்கோல் ராஜ் அவர்கள் வழிகாட்டில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. அண்ணாச்சி அவர்களால் நாடார் சமுதாய மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மாணவர்களும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் பயிற்சி அகாடமி ஒன்றை ஏற்படுத்தி அதிலும் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்த நாளை நீங்கள் கல்வி திருவிழாவாக கொண்டாடிய தருணத்தில் நான் முதலமைச்சராக அந்த விழாவில் பங்கேற்றுவதை நான் பெருமையாக கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள்தான். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் அணைகள் கட்டப்பட்டன, பெரிய பெரிய தொழிற்பாட்டைகள் தமிழுக்கு வந்தன, மின்சார உற்பத்தி துவங்கப்பட்டது. இதையெல்லாம் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. அதற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய காலத்திலே தான் இப்படிப்பட்ட தொழில்கள் வந்த காரணத்தினாலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதேபோல நாடார் சமுதாய மக்கள் பல்வேறு இடங்களில் பள்ளிகள் திறந்ததன் விளைவாக அதிகம் பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தார்கள். அப்பொழுதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜ் இருந்த காலத்தில் கிராமப்புறத்திலெல்லாம் பள்ளிகளே கிடையாது. அதையெல்லாம் அவர்கள் அறிந்து கிராமப்புறத்தில் ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என்று பள்ளிகளை திறந்து அதோட நாடார் மகாஜன மக்கள் அதிகமான பள்ளிகளும் கல்லூரியில் திறந்ததன் விளைவாக இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த பெருமை இந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்கிறது என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்க பகுதியெல்லாம் பனை தொழில் அதிகமாக இருக்குது. அந்த பனை தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களும் நாடார் பெருமக்கள். எனக்கு முன்னாலே உங்களுடைய பொதுச் செயலாளர் கரிக்கோல் ராஜ் அவர்கள் தெரிவித்தார், அரசியலில் இங்கே அழகாக இங்கே பேசிவிட்டு சென்றார். சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக அற்புதமாக கருத்துக்களை பதிவிட்டு சென்றிருக்கின்றார். எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போஸ்ட் ஒட்டி கொண்டிருக்காரு சொன்னார். நிச்சயமாக இல்லை, நல்ல நிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு உரிய மரியாதையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அருமைச்சவர் கரிக்கோல் ராஜ் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய தொகுதியிலே நான் முதலாக அரசில் ஈடுபட்டதிலிருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர். நான் எப்பொழுது எம்எல்ஏ ஆனனோ அப்பொழுது அவர் ஒன்றிய செயலாளராக வந்தார். 35 ஆண்டு காலம் எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதோடு 3 முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சேர்மனா இருந்துட்டு இருக்கார். 3 முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சேர்மனா இருந்துட்டு இருக்கார்.
என்னுடைய சொந்த தொகுதியில். ஆக எந்த அளவுக்கு நாடார் இன மக்களோடு, நாடார் சமுதாய மக்களோடு நாங்கள் இணக்கமாக உறவு வைத்திருக்கிறோம் என்பதை இதிலிருந்து தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைய வரை எனக்கு மிகுந்த நண்பராக இருக்கின்றவர் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற அருமைச்சவர் மாதேஷ் அவர்கள். அதை இப்படி நாடார் சமுதாய மக்களோடு இன்றைக்கு இணக்கமாக ஒரு நல்ல உறவோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றது. ஏன்னா இந்த மக்கள் தொழில் செய்கின்றார்கள், வியாபாரம் செய்கின்றார்கள், வணிகம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா வியாபாரிகளும் அச்சமில்லாமல் வியாபாரம் செய்தார்கள். நாடார் மகாஜன மக்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும் தமிழகத்திலே வியாபார வணிகம் தொழில் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலை இருக்கின்றது? பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே பார்க்கின்றோம். வியாபாரம் செய்கின்றவர்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எளிமையின் சிகரம். அவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த ஏழ்மையிலிருந்து சிறிதும் பிறளாமல் அவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய காலத்திலே மதிய உணவு கொண்டு வந்தார்கள். கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவை கொண்டு வந்தார்கள். அதை இதையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நாள் ஒன்றுக்கு 65 லட்சம் குழந்தைகளுக்கு வயிறார உணவு கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள். சத்துணவை கொடுத்தது சரித்திரம் படைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் விதை போட்டார், அதை மரமாக்கி கனியாக கொடுத்தார் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார். ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரை அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இதையும் புரட்சித் தலைவி அம்மா அந்த வழியிலே வந்து அந்த கல்வி கிடைக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, அதை கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து காமராஜர் வழியை பின்பற்றி அந்த ஏழைகளுக்கும் அற்புதமான கல்வி கொடுத்தவர் இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதையெல்லாம் முன்னே இருந்த தலைவர் வழியிலே எங்களுடைய தலைவர்கள் செயல்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த வரலாறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு கல்வியை ஒரு மிக மிக அழுத்தமாக மிக முக்கியத்துவம் கொடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு விளங்கினார். அவர் காலத்திலே அதை அப்படியே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அதைத் தொடர்ந்து இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்களும், அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தியது. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 75 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம், 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். அதோட பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொடுத்து இன்றைக்கு அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். 2011ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா எடுத்த கல்வியில எடுத்த முயற்சி மறுமலர்ச்சியின் காரணமாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த விளைவுனாக 2019-20 அண்ணா திமுக அரசாங்கத்தில் 2030 தேசிய அளவில் தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20
100க்கு 54 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார். அது அப்படியே படிப்படியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வழியிலே பின்பற்றி இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயரை அதிமுக அரசாங்கம் எடுத்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் உழைக்க வேண்டும். அவ்வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி கரிக்கோல் ராஜ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி, உங்களது சமுதாய வளர்ச்சிக்கு எங்களது இருவரும் கழக நிறுவனங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நாங்களும் துணை நிற்போம் என்று கூறி, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு. நாடாளுமன்றத்திலே மிக அழகாக கை தட்டுறீங்க. நாங்க வேட்பாளரை நிறுத்துறோம், வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி எளிமையின் முதல்வருக்கு. இப்பொழுது மகாஜன சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் உள்ளிட்ட அவர்களோடு வருகை புரிந்த முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அம்மா கொண்டாங்கம்மா. தொடர்ந்து மேடை நிகழ்வாக கலை நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் நமது கொங்கு மண்டல சகோதரிகள். நமது சமுதாயத்தினுடைய பெருமை சொல்லும் பத்திரகாளி அம்மன் கும்மி நடனம் மற்றும் சிம்மராசி சலங்கை நடனம் நடைபெறும்.